தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டிஃபன் பாக்ஸ் கொடுத்தால் ஜெயிச்சிடலாமா? டிஃபன் பாக்ஸ் கொடுத்தால் ஜெயிச்சிடலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக கடந்த 4.5 ஆண்டு காலமாக கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்கு. கோடி கோடியாக கொள்ளையடிச்சிருக்கு. ஆனா கொள்ளையடிச்சதுல 1% கூட மக்களுக்கு செலவு பண்ண முன் வரல. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக உறுப்பினர்கள் கிளையில் இருக்கிற உறுப்பினர்கள் பூரா வீடு வீடா போய் வாக்காளர் பட்டியலை எடுத்துட்டு கொண்டு போய் ஒவ்வொரு வீடா போய் ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணி டிக் பண்றாங்க. இவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க, இவங்க நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டு டிக் பண்றாங்க. டிக் பண்ணிட்டு அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையில ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணி அந்த வாக்காளர்களுக்கு பூரா டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்ப மூர்த்தி அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இப்ப பத்திரப்பதிவுல ஒரு பக்கம் லஞ்சம் வாங்குற வேலை பார்க்குறாப்புல, இன்னொரு பக்கம் அந்த கிழக்கு தொகுதி மற்றும் மேற்கு தொகுதியில வாக்காளர்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கை. டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க, அமைச்சர் மூர்த்தி டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாப்புல. அந்த டிஃபன் பாக்ஸோட விலை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 30 ரூபா தான். அந்த டிஃபன் பாக்ஸோட விலை 30 ரூபா. அதுவும் 10 நாள்ல அந்த டிஃபன் பாக்ஸ் கருத்து போயிடும். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொண்டு போறதுக்கு அந்த டிஃபன் பாக்ஸ், பள்ளிக்கூடம் போற பிள்ளைகளுக்கு. ஆனா உண்மையிலேயே பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு தரமான சத்துணவு வழங்கல, புழுப்புழுத்த அரிசியில தான் சாப்பாடு போடுறாங்க. அதான் உண்மை. ஆனா டிஃபன் பாக்ஸை கொடுத்து இவங்க மக்களை கேலி கிறுக்காக்குறாங்க. அமைச்சர் மூர்த்தி 1000 கோடி ரூபாய் அளவுல தன்னுடைய மகன் கல்யாணத்தை நடத்துறாங்க. அதை மறைக்கிறதுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாப்புல. கேட்டா டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா ஜெயிச்சிடலாம். திமுக டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா ஜெயிச்சிடலாமா? மக்களுக்கு நல்லது செய்யணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மதுரையில மக்கள் புலம்புறாங்க. என்ன புலம்புறாங்கன்னு சொல்லி கேட்டா, வீடுகள்ல குப்பைகள் தேங்கி கிடக்கு, எங்க வார்டுல குப்பை வண்டி 10 நாள் ஆச்சுன்றாங்க. மாநகராட்சியில புகார் கொடுத்தா துப்புரவு பணியாளர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க, அதனால நாங்க இது பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. 10 நாளா குப்பை வண்டி வரல. அப்ப வீட்டுல குப்பை நாராம என்ன செய்யும்? குடித நீர் குழாய் பூரா உடஞ்சி போகுது. இப்ப புதுசா எக்ஸ்டென்ஷன் ஏரியால குடிநீர் பைப் கொடுத்துருக்காங்க, தெருவு பூரா பைப் உடஞ்சி போகுது. நான் புகார் கொடுத்து 15 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. காவேரி நதி மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு. காலையில 7 to 9 கொடுத்தா புகார் சொன்னா மாநகராட்சி பொறியாளர் என்ன சொல்றாப்புல, சார் ஒரு டெய்லி நான் புல்டோசர் கேட்டு இது பண்ண முடியாது சார், கொஞ்சம் நாள் ஆகட்டும் பொறுங்க, மாசத்துக்கு 1 தடவை 2 தடவை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறார். மழை பெஞ்சு எங்க ஏரியா பூரா கொசு தொல்லை. சாக்கடை பாதாள சாக்கடை திட்டம் இன்னும் நடைமுறைப்படுத்தல. தண்ணியை பூரா பொதுமக்கள் வெளியில விடுறாங்க. சாக்கடை பெருகி போய் கிடக்கு, கொசு தொல்லை அதிகமாகுது. மதுரையில பூரா வைரஸ் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல் பரவுது. ஆனா இந்த உள்ளாட்சித்துறை, மதுரை மாநகராட்சி எந்த ஒரு நல்ல பணியுமே செய்யல. மதுரை மாநகராட்சி தெரு பூரா குப்பை நாரி போய் கிடக்கு, குடித நீர் உடஞ்சி போகுது, எங்க பார்த்தாலும் கொசு தொல்லை. இது எந்த நன்மையுமே மக்களுக்கு செய்யாம வெறும் டிஃபன் பாக்ஸ் மட்டும் கொடுத்தா ஜெயிச்சலாம் நினைக்கிறாங்க. பாத்தீங்களா, இதுதான் பெரிய முட்டாத்தனம். மக்கள் முந்தி மாதிரி கேன கிடையாது, சரியா? இப்ப அவங்களுக்கு நல்ல அறிவு தெளிவு வந்துருச்சு. யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற மனநிலை வந்துச்சு. நீங்க சட்டசபை தேர்தலப்போ பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் வரும், அதுதான் இலவச பேருந்து அப்படின்ட்டீங்க. இன்னும் வீடுகளுக்கு அந்த மாதாந்திர மின் கணக்கீட்டு முறை நடைமுறைப்படுத்தல. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படல, ஸ்காலர்ஷிப் வழங்கப்படல. இளைஞர்களுக்கோ, மகளிருக்கோ, மாணவர்களுக்கோ, முதியவருக்கோ, தொழிலாளர்களுக்கோ எந்த ஒரு உருப்படியான திட்டம் கொண்டு வரப்படல. பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படல. நீட் தேர்வு ஒழிக்கப்படல. இந்த திமுக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா இப்ப டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா என்ன, அயன் பாக்ஸ் கொடுத்தா என்ன, எந்த பாக்ஸ் கொடுத்தாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கடந்த முறை 80,000 ஓட்டு வித்தியாசத்துல அமைச்சர் மூர்த்தி ஜெயிச்சாப்ல. இந்த முறை 80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அமைச்சர் மூர்த்தி மதுரை கிழக்கு தொகுதியில தோல்வி அடைவார், அது மட்டும் உறுதி.